காஞ்ச கொஞ்சம் மிளகா போல தான் உன்னை இருக்கு. யாரு மிளகா கடிக்க சொன்னா? வாய் வச்சு சும்மா இருக்காம. எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன ஸ்பெஷல்? லட்சுமி மாதிரி கேக்குறாங்களா? சுஜாமா. சரி ஒரு 5 வீட்டுல மினிட்ஸ் வர அம்மா பேசிட்டு இரு நான். நோ ஒரு 2 நிமிஷம் இரு நான் வரேன். நீ பேசிட்டே இரு வரேன். சரி சரி அவங்கள்ட்ட நான் பேசிட்டு இப்போ சரி. நிறைய விஷயம் சொல்லணும் பாப்பா, நிறைய மண்டையில இருக்கு பாப்பா, சொல்லணும். இந்த மாதிரி அப்புறம் இன்னொரு பாட்டு என்னது, என்னடா இப்ப ஆரம்பின்றது. ஒரே மாதிரி வரும். நிறைய பாட்டு கிட்ட ஒரு 50 பாட்டு வச்சிருக்கேன். பேர் என்ன? முடிச்ச சின்னத்தான் சின்ன செல்லத்தான் உங்க சித்தாத்தா யாரு சேலத்தான். அது என்னமோ என்னமோ முடிச்ச சின்னத்தான் சொல்லத்தான். இந்த பாட்டு இன்னொரு பாட்டு ஒண்ணு வருது. கண்டுபிடிச்சிட்டேன். செவ்வந்தி பூ முடிச்ச சின்னத்தா சரி சொல்லத்தா இந்த சித்தாத்தா யார் தெரிச்ச என்னத்தா அடி தோட்ட பூபதி நானடி அந்த அமரம் தோட்ட பூபதியும் நானடி. எப்படி நிறைய இருக்கு. நான் அப்பப்ப அந்த சமையல் பண்ணும் போதெல்லாம் இன்னொரு பாட்டு, இன்னொரு இந்த மசாலா போட்டு இந்த பெயிண்டிங், இப்போ ஒரு ஒரு ஓவியம் வரைகிறாங்கன்னா நான் எனக்கு ஓவியம் வரைய தெரியும். போட்டோ கொடுத்தவங்க வரைஞ்சி கொடுப்பேன். மஞ்சள் கலர் பெயிண்ட், ரோஸ் கலர் பெயிண்ட், பச்சை கலர் பெயிண்ட் போட்டு கலந்து ஒரு குழப்பினா ஒரு இது வரும். அது ஒரு பெயிண்ட் வரும், அது ஒரு கலர் வரும். பெயிண்ட் போட்டு குழப்பினா இன்னொரு பெயிண்ட் வரும், ஒரு கலர். அந்த மாதிரி மசாலா, நான் மசாலா போடும்போது இந்த இது அதுக்கு போட்டு அது இதில் போட்டு போட்டால் ஒரு வாசம் வரும். அப்போ எனக்கு அந்த சமையல் பண்ணும்போதே நான் யோசிப்பேன். காதில் ஒரு ஹெட்செட் வச்சுட்டு பாட்டு கேட்டுட்டே இருப்பேன். இந்த பாட்டுக்கு அந்த பாட்டுக்கும் என்ன இருக்கு, இந்த பாட்டுக்கு இந்த பாட்டு என்ன இருக்கு, இந்த ராகம் எல்லாமே மியூசிக் டைரக்டர் நம்மளை ஏமாத்திருப்பாங்க. யாரு தம்பி? அன்பு தம்பி, வணக்கம். வணக்கம் அன்பு அண்ணா, குமார் வேணா பேசுறேன் மேல, தெரியுதா? கவிஞன் வாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு எல்லாமே ஒரு மிக்சிங் தான். அந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டுனா போதும். சமையல் மாஸ்டர் அது கிட்டத்தட்ட நான் ஒரு 500 ஐட்டம் பண்றேன். 500 ஐட்டம் தெரியும். 500 ஐட்டம் பண்ணல, ஒரு 80 ஐட்டம் பண்ணுவேன். 500 ஐட்டம் கத்துக்கணும்னு ஆசை. எல்லாம் சும்மா அதை அப்படியே இதில் போட்டு அதை போட்டு எல்லாத்தையும் மிளகாத்தூள் வேணும், மஞ்சள் தூள் வேணும், இது எதுக்கு போடணும் அது இதுக்கு போடணும் அப்படி ஒரு இது இருக்குல்ல, அந்த மாதிரி எல்லாம் ஒரு சின்ன வித்தை. இந்த வித்தை கத்துக்கிட்டோம்னா எல்லாம் வந்துச்சே. பாப்பா வாடா 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 வாடா. பாப்பா இந்த சஷ்டி பாட்டு கேட்கல? கேட்டேன் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். நான் பேசுறதுதான் கேட்காது, மியூட் தான் போட்டுட்டேன். நான் நீங்க பாடுறது எனக்கு கேட்கும். செவ்வந்தி முடிச்ச சின்னத்த இந்த பாட்டு பாடு. நான் பாடுறது கேட்டேன். அதை பாடிக்கிட்டே பாடணுமா? அடுத்த பாட்டு சும்மா 2 ஸ்டெப்பு பாடிக்கிட்டே ஆட்டோ பூப்பதி நானடா அப்படியே ஜாயின் பண்ணு வரும். பாரு அந்த காலத்து இது கமலஹாசன் படம். அந்த இது நம்ம ரஜினிகாந்த் கமலஹாசன் பாரதிராஜா டைரக்ஷன். செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா தேதி என்னக்கா விசிட்டாக்கா ஏன் சிரிச்ச சொல்லக்கா முத்து பல்லக்கா அடி என்னவோ என்னவோ போய் தொட்ட பூபதி நானடா அந்த அமரம் தொட்ட பூபதியும் நானடா. ஒரு பாட்டு நான் பாட போறேன் கேளடா, அந்த பாட்டு சொல்லும் சங்கதிய கேளுடா. செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா போய் தேடி என்னக்கா போய் விசிட்டாட்டோ ஏன் சிரிச்ச சொல்லக்கா போய் முத்து பள்ளக்கா போய் அட என்னவோ என்னவோ போய். எப்படி